உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் செம்மையும் கிரமமாய் அதனதன் காரியங்களை அதன் காலத்திலே செய்து முடித்தவர், இறந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜெயபலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகிய குருசிலே யாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். முடிவில்லாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தாவே இரவும் பகலும் கர்த்தாவே உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடிய, உம்மை துதித்து கொண்டு இருக்கக்கூடிய கர்த்தாவே மெஹசுல் அகர்வேவில் ஆகதுவாலா பரலோகத்திற்காக நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலும் வெளிப்படும்படியாய் கர்த்தாவே ஓய்வு நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழல் வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவ அக்னியானுடைய செய்வாடுதலுக்குள்ளாய் கர்த்தாவே நிர்மூடி மறைத்து மைமப்படும்படியாய் தாழ்த்துகிறப்பா. என் தேவன் 10,000ங்களில் சிறந்தவர், ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுடைய ராஜரீகம் எங்கள் நடுவிலே வெளிப்படும்படியாய் கர்த்தாவே இந்த ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நடத்தும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. தேவனுடைய வார்த்தையிலும் கர்த்தர் மைமப்படுங்க. தேவ அக்னியின் மைக்கத்வால வல்லமை மேகசி ஆக்கத்வால பலிபிடத்திலிருந்து கடந்து வர கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவன் கர்த்தாவே ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் மூடி மறைத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பான் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா பின்னும் நேமியம் கருணை நிலை வர முன்பு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பான் ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
கர்த்தர் நல்லவர். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பயந்தகன்றிடினும் நிலை மாறி புவிகன்றிடினும், மலைகள் பயந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாத ஒட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாத ஒட்டார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 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 ஆமென். அல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிதனில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிதனில் நான் நடந்திடுவேன்.
ஆசீர்வதிக்கப்படுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிதானில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவனாலே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவனாலே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிதானில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் எந்தன் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செலி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிதானில் நான் நடந்திடுவேன். இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி எங்கும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த மகிமையின் நாளிலும் கூட இந்த இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் இந்த மாதத்திலும் கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தெய்வம். ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆஸ்வத்த கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. கர்த்தாவே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எந்த அளவினால் அழைக்கிறார்களோ அந்த அளவினால் அழைக்கப்படும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நெற்பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. கர்த்தாவே, அதை கொண்டு ஊழியம் கட்டப்பட எல்லாவற்றிலும் கர்த்த போதுமானவராக இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரக்கூடிய அருமையான தாயாரை தாழ்த்துகிறேன், தொடர்ந்து நடத்துங்க. ஏசுன்ற நல்ல பிதா, ஆமென். சொல்லுங்க, வாய் திறந்து உட்கார்ந்து மௌத்தன் சே ப்ராப்பர்லி நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர்.
கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் நல்லவர். அதிசயத்தை காணப்படுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த காவலை ஏற்று இருப்போமானால் வரும் தண்டனை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளாத பட்சத்திலே தண்டனை உண்டு. இந்த தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து, மனுஷனுக்கோ மனுஷனுக்கோ அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை காலிக்கொள். எல்லா மனுஷன் மீது விழுந்த கடமை இதுவே. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அந்த பாடலை தந்திருக்கிறா. பாடலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனிதன் மேலும் விழுந்த கடமை இது, எல்லா மனுஷன் மீது விழு கடமை இது. என்ன கடமை? காரியத்தின் கடைத்தொகை எல்லாம் கூட்டி பெருக்கி ராசம் மொத்தம் வருதல. அந்த மொத்தம் ஆண்டவருடைய வருகை நாட்கள் காத்திருக்கிற விக்கிர கிரிகள் வேர்கொண்டு அதிகமாக கிரியை செய்கிறது. சாசன் தந்தர் நான் இன்னைக்கு நிற்பதை நிர்மலமாக தேவனுடைய கிருபை. நேற்று நைட்டில் கொஞ்சம் கூட தூக்கல, ஆனாலும் ஆண்டவரைக்கு கர்த்தர் அந்த வேதனையிலிருந்து தேவன் விடுவித்து காத்தார். அதனால இன்றைக்கு நல்ல யோசனை பண்ணுங்க. ஆண்டவரை கர்த்தர் உங்களை என்னைய சாட்சிய வைப்பாரா இல்லாமல் சக்கந்தமா அல்ல, பழமொழியா அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சிய வைப்பாரா இல்லையா? சாட்சிய வைப்பாரா இல்லையா? ஆம்பேன். ஆண்டவரை கர்த்தர் எனக்கு சொல்லியது என்னண்டா கவனிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனிதன் மேலும் விழுந்த கடமை இது, எல்லா மனிதன் மீது விழுந்த கடமை இது. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் ஒரு நாள் உன்னை கைவிடாரே. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் ஒரு நாள் உன்னை கைவிடாரே. உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகார், உன்னோடு இருப்பதை காண செய்வார். அம்மே, உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகார், உன்னோடு இருப்பதை காண செய்வாரே, உன்னோடு இருப்பதை காண செய்வாரே. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமை இது, எல்லா மனிதன் மேலும் விழுந்த கடமை இது. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் உன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் உன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை 100 மடங்காக்கி நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். உன் கையின் பிரயாசத்தை 100 மடங்காக்கி நன்மையும் கிருபை பெருக செய்வார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனுஷன் மீது விழுந்த கடமை இது, எல்லா மனுஷன் மீது விழுந்த கடமை இது. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் உனக்கு நன்மைகள் என்றென்றும் உண்டாயிருக்கும். அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் உனக்கு நன்மை என்றென்றும் உண்டாயிருக்கும். பூமியில் உன் நாட்கள் விடுத்திருக்கும், பூமி
பூமியில் உன் நாட்கள் நீடித்திருக்கும். உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவதா, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவதா. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாமாக, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமை இதே. எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமை இது. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் ஒரு நாளும் வெக்கப்பட ஒப்புக்கொடாரே. உணர்ந்து பாடுங்க. அவர் கற்பனையை கைக்கொண்டு நீ நடந்தால் ஒரு நாளும் வெக்கப்பட ஒப்புக்கொடாரே. அவர் தந்த வார்த்தை ஒன்றும் கீழே விழாதே. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அவரே. அவர் தந்த வார்த்தை ஒன்றும் கீழே விழாதே. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அவரே. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் அவரே. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாமாக, கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ளு. எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமை இது. எல்லா மனிதன் மீதும் விழுந்த கடமை இது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஆண்டவரை கர்த்தர் இந்த காலை ஆராதனையிலே நம்மோடு பேசுகிற காரியம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போம். சங்கீதம் 1:2-3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ரீட் ப்ராப்பர்லி, நல்லா நீங்களே வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அடுத்தது கமா, இரவும் பகலும் அப்படியே வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. தென் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கும். எப்போ எனக்கு அதை நடக்கக்கூடாதபடி தான் சத்துருக்கிரியை செய்கிறான். நான் இந்த வாக்கு தத்தத்தை கற்றுக்க மகிழ்வுண்டாக்கிட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் மகேஷுக்கு இந்த இதிலிருந்து 4 மாடியிலிருந்து புக்கு வரும். அதெல்லாம் போட்டிருந்து சங்கீதம் 1:2-3 பார்த்தீங்களா யாராவது? அதில் இருந்ததை நான் உள்ளதை நான் பார்க்கல. கர்த்தர் எனக்கு தியானம். இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதில் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை அதைத்தான் சொல்லுது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பாமக, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனையை கை கொள்ளணும். என்ன கர்த்தருக்கு மகிழ்வுண்டாயிருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்ம விட்டு விலக மாட்டார். ஆனால் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கற்பனைகளை கை கொண்டு நீ நடந்தால் உன் மனைவி உன் பிள்ளைகள். சங்கீதம் 128 நாம் பார்க்கிறோம். இதோ என்று சொல்லப்பட்ட வாட் இஸ் த மீனிங்? இதோ என்ற சாட்சி. கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தன் இல்லவர். அடுத்த பாருங்க, கர்த்தருக்கு மகிமை பூமியில் உன் ஆட்கள் நீடித்திருப்பதற்கு நன்மை செய்ய வேண்டும். ஏன்னா அவர் கற்பனை கை கொண்டு நடக்கும்போது உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படியணும். யாருக்கு? உன் தாயின் தகப்பன் கீழ்ப்படி. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற காரியத்தை அநேக பிள்ளைகள் நான் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் மத்தியில் சொல்கிறேன். 4 நாட்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், பில்லிவாக்க பகுதியிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு 10 மணி இருக்கும். என்னம்மா என்று கேட்டேன். கேட்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். நான் யாருன்னு தெரியல அந்த பிள்ளை. பட் நான் எம்மா நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஜெபிச்சிருக்கீங்க. நான் முந்தா நாள் ஒரு சொப்பனங்கள்லே. ஏன்னா என் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை யாராலன்னா என் பிள்ளைகளால் கீழ்ப்படியில் ஒரு வச்சிருக்காங்க. என்ன போனேன்? செல்ஃபோனு தான். 2 பிள்ளைகள் புருஷன் விட்டுட்டு போயிட்டார். நான் கஷ்டப்பட்டு அந்த 2 பிள்ளைகளை வளர்த்தேன். ஆனாலும் நான் கண்ட ஒரு தரிசனம், அம்மா நீங்கள் வந்து ஜெபிக்கிறது போல் ஒரு சொப்பனம் கண்டேன்.
ஆனாலும் ஜெபிங்க. அப்போ அவளுக்கு ஆலோசனை கொடுத்தேன், அம்மா போராட்டம் இருக்கும், பயப்படாத. போராட்டம் உன்னை என்னை தரப்படுத்தும், பலப்படுத்தும், சாட்சியாக இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன்மேல் மனதுருகிறவர் ஆண்டவர் கூட கண்ணு மூடி தூங்கிட்ட வாயா பொம்பளைகள் வாயை தப்பா நினைக்காதுங்க. பக்கா சாக்கடைனா சாக்கடை தான். நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். ஏன்னா மல்கேவில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இதோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கவனித்து கேட்பதோடு மட்டுமில்ல, புஸ்தகம் ஒன்று வச்சிருக்காரு. பி கேர்ஃபுல். மறக்க மாட்டார். நம்ம மறந்துடலாம், அவர் மறக்க மாட்டார். கர்த்தராகிய தேவன் கர்த்தருக்கு சோத்திரம். நான் உன்னே ஒன்று சொன்னேன், எம்மா பயப்படாத. நீ பயப்பட்டா ஜெபிக்க முடியாது. பயம் வந்தால் சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தால் அவிசுவாசம் வரும். இதுக்கெல்லாம் உனக்கு இடம் கொடுக்காத ஆண்டவரை மட்டும் பாரு. மட்டும் காத்த எபனேசர் இனிமேலும் உன்னை என்னை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று. தென் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோனு எங்கள் காரனோடையிலேருந்து அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கண் ப்ராப்ளம். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை தந்து இன்றைக்கு கர்த்தருக்கு நல்ல சாட்சி. அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஒரே ஒரு பொண்ணு தான், கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறார். பைபிள் வாசினா மாட்டா, டிவியில் உட்காருனா ஓகே, செல்ஃபோன் யூஸ் பண்ணால் ஓகே, மற்ற காரியம். நம்ம யார் தேவனுடைய பிள்ளைகள். பாரு, டிவி பாரு, எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பாரு. அதை தான் அவசியம். அநேக காரியங்கள் நமக்கு வேண்டாம். அநேக காரியங்களே கர்த்தராகிய தேவன் சொல்கிறான். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை பார்ப்பீங்கன்னா, சங்கீதம் 1 முதல் வசனம் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். டோன்ட் சிட் டவுன். எங்க உட்கார்ந்துருக்க? எங்க இருக்க? வேற யாரையும் எங்க? அன்றைக்கு ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? அவன் நிர்வாணியா இருக்கிறது நிமித்தமான காரியத்தில் மறைந்து கொள்ளுகிறவனா இருக்கிறான். பாவம் உணர்த்தப்பட்டது. நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்க, நல்ல சத்தியத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார். அவர் உங்களை என்னை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை தான் ஜீவனுள்ள அப்பம். இந்த அப்பத்தை நீங்கள் புசிச்சிங்கன்னா இதில் பலன் உண்டு, இதில் வல்லமை உண்டு. இதை புசிக்க கூடாதபடி சத்துருக்கிரியை செய்வான். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. நம்ம கண்ணை திறந்திருக்காரா இல்லையா? அப்போ அந்த சங்கீதம் அந்த பிள்ளை ஒரே பிள்ளை, அம்மா பைபிள் நான் வாசிக்க மாட்டேங்கிறா, டிவியில் இருக்கா, செல்ஃபோனில் இருக்கா. நான் சொன்னேன், திட்டாதம்மா, ஜபம் பண்ணு. அந்த ஜபத்துக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் பேசுகிறீங்க? ஜெபித்தா கேட்பவர் பயங்கரமான வல்லமை உள்ளவர், பயங்கர பராக்கிரமசாலியா அந்த ஜபத்துக்கு பதில் தருவார். சோர்ந்து மட்டும் போகாது. அதே வேளையில் நீயும் செல்ல நோண்டாது. நீ எவ்வளோக்கு அவ்வளோ நோன்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ செல் இல்லாமல் இருக்கதான் அவசியம். எதுக்கு வேணுமோ அதுக்கு தான், மற்றற்கா இல்லை. ஆனால் தான் இப்படி சொல்லிட்டாரு, ஏன் வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமானா என்ன இருக்கும்? வாஞ்ச இஷ்டம். வேதத்தில் பிரியமாக இருந்தேன். இன்றைக்கி நான் ஒன்று கேட்பேன். நான் காலையில் சபைக்கு வர்றதுக்கு முன்னால் நீதிமொழிகள் எத்தனை பேர் வாசிங்க? 1 2 3. வேற எத்தனை பேர் வாசிங்க? நீதிமொழிகள் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களே ஜெயித்தீர்களே. உலகத்தில் உள்ளவர்களிலும் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதில் பிரியம் வைத்து இரவும் பகலும் தியானம். ஏந்த தியானம்? இரவும் பகல் ஒரே கவலை. என்னம்மா இருக்கு, எப்படி இருக்க? ஆமாம் இருக்க. என்னம்மா தேசில் எப்படி இருக்க? இருக்க. சத்தத்திலே தெரியும், பேச்சிலே உற்சாகம் இருக்கு தெரியுமா? எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கியா? ஆமாம் நல்லா இருக்கேன்.
ஆண்டவரை கேட்டால் நம்ம பிள்ளைங்க இப்போ நிறையா ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டரம்மா எப்படி இருக்கீங்கன்னு. நான் நல்லா இருக்கேன்னு. கடந்த நாளில் அந்த ஒன்று சொல்கிறாப்புல, நான் பாசிங் எடுக்கணும்னு சொன்னேன். ஏம்மா நீங்கள் ரொம்ப மெலிந்துட்டீங்க, பாசிங்கள் எடுக்க கர்த்தர் உதவி செய்துவார் என்பது நல்லா தெரியும். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் உனக்கு செய்வார், எனக்கு செய்வார், நமக்கு செய்வார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை தந்திருக்கிறார். நீ பயப்படாத, கீழே பார்க்காத, நீ கேட்டதும் கேட்க மறந்தது ஆண்டவரை கர்த்தர் உனக்கு தருவார். தராமல் போக மாட்டான். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையா தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்மை உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன். நான் கடந்த நாளில் கூட நான் உண்மை என்ற ஒரு காரியத்தை எடுத்தேன். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குமாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குமாற தூய தேவன் பரிசுத்தரே. உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன், வாக்கு மாற தூயர் அவர் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூயர் அவர் பரிசுத்தரே. மலைகள் விலகி போனாலும் விலகாதவர், பர்வதங்கள் அகன்றாலும் அகலாதவர். மலைகள் விலகி போனாலும் விலகாதவர், பர்வதங்கள் அகன்றாலும் அகலாதவர். கிருபையாலே என்றென்றும் தாங்கிக் கொண்டவர், கிருபையினாலே என்றென்றும் தாங்கிக் கொண்டவர். உடன்படிக்கை செய்த தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உயிருள்ளவர். உண்மை உள்ளவர், உயிர் உள்ளவர். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி சாட்சி. காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர், காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர், யார் உன்னை மறந்தாலும் மறவாதவர். யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர், யார் உன்னை மறந்தாலும் மறவாதவர். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன், இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஏழைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவர், உயிருள்ள உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர், காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. ஆண்டவரை கேட்கிற தேவ சமூகத்தில் காணப்படுகிற பிள்ளைகளே, போராடி தேவிக்கிற பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளே, ஆண்டவரை கேட்க சொல்ற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எங்க ஆசீர்வதிச்சிருக்கிறார்? நீங்க பாக்குறீங்களா? நான் பொம்பளையா இருக்கேன் எல்லாம் இவளுகளெல்லாம் எப்படி கடைசி வரைக்கும் தன்னை ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவாங்கன்னு தெரியாது, உறுதி இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல். யாக்கோபு தான் இஸ்ரவேலு. போராடி போராடி போடி உபாசத்தோடு ஜெபத்தோடு கடந்து வருகிறாயா? பயப்படாத. மாத்துறதுக்கும் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும். ஒன்று புருஷனாக இருக்கும், மாமியாராக இருக்கும், மாமனாராக இருக்கும்,
பிள்ளைகளாக இருக்கும், அவங்களுக்கு கிரியாக இருக்கும். அதை பார்க்காத, வேத வசனத்தில் பிரியமாக இருக்கும். இரவும் பகலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கவிடணும் கர்த்தர் அறிவா. உன்னை உயர்த்தாதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சபிக்க வந்தவன் கண்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலாயாம் கண்டபோது அல்லேலூயா, அவன் சபிக்க போகல. கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதிப்பார், பலுக பெருக பண்ணுவார். அவர் கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. சொந்து போகாதே. மற்றவங்க இல்லை, அன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதி. மற்றவங்களெல்லாம் விட்டு, மற்றவங்கள விட்டு உன் வீட்டாக தான் முதல்ல உனக்கு சத்துரு. எனக்கு நிறைய காரியங்கள் இஸ்ரவேலுக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஏன்னா வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் எதில் பிரியமாக இருக்கணும்? பைபிளை நெஞ்சிலே வச்சு படுத்துக்கிடுவேன், தலையிலே வச்சு படுத்துக்கிடுவேன். வசனத்தை தியானிக்கிறியா? கவலை இருக்கும், பயம் இருக்கும், வேதனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. உலகத்தில் உங்களுக்கு எனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவன் நாமத்தினாலே நீடா நானும் ஜெயிப்போம். ஜெயிப்போமா? ஜெயிக்க மாட்டோமா? ஜெயித்து கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறான். ஜெய் கிறிஸ்து தான் முன்னே செல்கிறான். எல்லா திங்குக்கு விலைக்கு காக்கிற தேவனுடைய இறக்கம் பெரிதாக வெளிப்பட்டதென்று கர்த்தர் சொல்ல கர்த்தர் கிரியை செய்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் நாமும் மகிமைப்பட்டோம், பெரிய காரியங்களை செய்கிறார். இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்குவான். ராத்திரியும் பகலாம் நான் எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னால் சில காரியங்கள் வேறு. ஆனால் நேற்று பயங்கரமான தாக்குதல், அதை நிமித்தமான காரியம். ஆனாலும் ஜெபிக்கத்தான் செய்வேன். நான் யாரும் இல்லை, கட்டி ஜெபிப்பேன், அவ்வளோதான். ஜபந்தான் செய்யும். ஜபம் ஆண்டவருக்கு தெரிவிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரை கேட்கட்ட பாருங்க. இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீ வேதத்தின் மேல் பிரிய வைத்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருப்பாய். ஆனால் அவன் அவன் எல்லாரும் உங்கள் பைபிள்களை நீங்களே வாசிக்கலாம். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதில் வாய்க்கும். அல்லேலூயா. சொந்து பார்க்காத, தடைகள் காணப்படும், பயப்படாதே, நெருக்கங்கள் நீடிக்கும். ஆனால் உன்னை என்னை நினைத்திருக்கிறவன் ஜனத்தின் மத்தியிலே இஸ்ரவேலுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். பிலேயாம் கண்டான், கண்டு சொன்னான், எல்லாம் குட்டி வச்சிருக்காங்க, எவ்வளவோ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இன்னைக்கு சொல்லலாம், பார்க்கலாம், சொந்து பார்க்காத. நீ உன் பிள்ளைகளை வச்சு இதை பேசாத. பிள்ளைகளை வச்சு இதை பேசினேன்னா பிள்ளைகள் அதைத்தான் கற்றுக்கொள்ளும். பழைய ஏற்பாடை நீ வாசிக்கும் போது என்ன சொல்கிறன்னா, நீ போகும்போதும் வரும்போதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும், மற்றதை சொல்லாத. வேதத்தில் உள்ளதை நீங்கள் யாராவது அப்படிப்பட்டவங்களா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான். பயப்படவே பயப்படாதுக்குத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்திருக்கிறான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வெலமும் அன்பம். என்ன புத்தி? தெளிந்த புத்தி இருக்கா? புத்தி தெளிவு இருக்கா? எஸ்ஸானோ சொல்லு. சபையில் கூட்டம் நடந்துட்டு இருக்க மக தாயை ஒரு இடி இடிப்பா. என்ன தெரியுமா? அவள் எதையாவது சிந்தித்த அழுவா, இவ ஒரு இடி இடிப்பா. உன் பிள்ளைகள் ஞானத்தில் வளர நீ சாட்சியாரு. அதைத்தான் தேவன் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். பயப்படாத, கர்த்தரை மட்டும் பார், கீழே பார்க்காத, மேலே பார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதைத்தான் சொன்னா. அவன் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வைக்கும். எப்போ? வேதத்தில் பிரியமா இருந்து. அதுக்கு முன்னால துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும்
பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதும். எங்க உட்காரணும்? ஆண்டவர் பாதத்தில் உட்காரணும். மார்த்தாள் என்ன செய்தாள்? மரியாள் என்ன செய்தாள்? தன்னை விட்டு எடுபடாதனால பங்கை தெரிந்து கொண்டா. மார்த்தாளே மார்த்தாளே, இன்னைக்கு அநேக சகோதரிகள் அப்படிதான் மணவாட்டியா இருக்கிறதால, மணவாட்டி சபையா இருக்கிறனால சொல்றேன். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, கத்தரையும் கலங்க வைக்கிற. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவர் எனக்கு பாட்டாவே தந்திருக்கிற, உங்களுக்கு தெரியும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆமே நல்ல பங்கு. கத்த பாதா அமது தானே பெற்று கொண்டா. ஆமே, கை கொண்டு வந்திருக்கீங்கல்ல. கத்த பாதா அமது தானே பெற்று கொண்டா. ஆமையும் பெற்று கொண்டா. கவலை கொள்ளவில்லை, அவள் பயந்து போகவில்லை. உணர்ந்து பாடு, உன்னோடு பேசுகிறார். குறை கூறவில்லை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆமே நல்ல பங்கு. கர்த்தர் பாதம் அமர்ந்துதானே பெற்று கொண்டார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, வீணாய் கவலை கொள்ளாதே. வீணாது பேசாது வேண்டாம். மார்த்தாளே மார்த்தாளே, உணர்ந்து பாடு. வீணாய் கவலை கொள்ளாதே. மரியாளை பாரு, கர்த்தர் பாதம் அமரு. கண்ணீருக்கு கை தட்டி பாடுங்க, நல்ல உற்சாகமா. மரியாளை பாரு, கர்த்தர் பாதம் அமரு. கண்ணீருக்கு பதில் தருவாரு, உன் கண்ணீருக்கு தருவாரு. கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். கவலை கொள்ள வேண்டாம், நீ பயந்து போக வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். குற்றம் சொல்ல வேண்டாம், நீ குறை கூற வேண்டாம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, ஆமை நல்ல பங்கு. கர்த்தர் பாதம் அமர்ந்துதானே பெற்று கொண்டாள், ஆமை பெற்று கொண்டாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அமர்ந்திருந்தாள்? கர்த்தர் பாதம். ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள், வாட் இஸ் த மீனிங்? மரியாள் என்றால் கண்ணீர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ஆண்டவருக்குள்ளே. அல்லேலூயா. குற்றம் சொல்லவில்லை, குறை கூறவில்லை. இன்னைக்கு எங்கேயோ போக வேண்டாங்க, கிறிஸ்தவங்கிட்ட கேட்டால் ஒருத்தர் பற்றி கேட்டாங்கன்னு 9 சொல்லுவாங்க, கூட்டின்னு சொல்லுவாங்க, குறைச்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மோசம். அநேக காரியங்கள். நான் சில வீடுகளுக்கெல்லாம் போவேன்னா எவ்வளோ நேரத்தில் உட்காந்து ஜெபிப்பேன்னு அந்த அந்தோணிக்கு தெரியும். நேற்று நாங்கள் 3 இடம் போனோம். தாம்பரம், தங்கவுள்ள பிள்ளை ஒன்று, கோணிமேட்லேருந்து ஒரு தம்பியோடையது, என் பையன் 2வது பையனுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் பாமா சுரேசன். 3 இடத்துக்கு போனோம். எவ்வளோ நேரம் போனேன், ஜப்பம் பண்ண வந்துட்டேன். போனேன், ஜெபம் பண்ண வந்துட்டேன். உட்காந்து பேசலை. அங்கே உட்காந்து பேசுனா ஊர் கதையெல்லாம் வரும். நீ எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, மற்றவங்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு வேண்டாம். நீ ஒன்று ஆண்டவருக்குள்ளே இரு. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்குவான், அவன் செய்வதால வாய்க்கும். எப்போ நீ தியானமா இரு. மற்ற காரியத்தை குறித்து கலங்காதே. மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க முன்னே என்னை அழைத்த தேவன் அவர் தான். அந்நிய காரியங்கள் வரக்கூடாது. அவன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். எப்படி அழகா எழுதியிருக்கார் பாருங்க சங்கீதக்காரன் தாவீது. துன்மார்க்கர், சன்மார்க்கன் அல்ல, துன்மார்க்கன். அடுத்தது பாருங்க, பாவிகளின் வழி, நீதிமான் வழி அல்ல. அடுத்தது பாருங்க, பரியாசக்காரர், கிண்டல், நக்கல், கேலி. பாரு, அவ இவ்வளோ நாள் சபைக்கு போனால என்ன கிடைச்சது, என்னத்தான் கண்டுக்கிட்டான். உண்டா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா?
ஆண்டவரை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆனால் தான் சொல்கிறார், ஏன்னா அப்படி இராமல், ஏன்னா திரும்ப ஆண்டவர் சொல்கிற 4வது வசனம், துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதலை போல இருக்கிறார்கள். காற்று பறக்கடிக்கிற பதற்கு பறந்து போகும், அக்கினியிலே எரியப்படும். அடுத்தபடியாக துன்மார்க்க நியாய தீர்ப்புகளிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறான். அதனால கடைசி வசனத்தை பாருங்க, கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார். உன் வழியை பற்றி அவருக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். துன்மார்க்கரின் வழியும் இங்க பாருங்க, நம்ம நீதியோடு நடக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோம். போராட்டம் வருதுன்னு பயப்படாது, வரும். ஏன்னா அவரை இன்னும் உறுதியாக பற்றி கொள்ள, அவருடைய ஆதித்யத்தை காண வேதத்தை வாசிங்க, வசனத்தை தியானிங்க. பெரிய காரியங்கள் கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். சரி, இன்னும் நான் கொஞ்சம் சங்கீதம் 119, இதான் சங்கீதத்தில் பெரிய சங்கீதம், பைபிளில் இருக்கிறதில்ல, இதுதான். இல்லை தான் ஆண்டவரை கர்த்தர் எத்தனை வசனம் வச்சிருக்க பாருங்க. 176 வசனம் இருக்கும். அந்த 17 பாருங்களேன், அதான் சங்கீதம் 117 எத்தனை வசனம் இருக்கு? 117 எத்தனை வசனம் இருக்குமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இதுல எப்படின்னா, நல்லா வாசி, நீ நல்லா வாசி, நல்ல ஆலோசனை கொடு. யாரா இருக்கட்டும், அரசியல்வாதி பாருங்க, சினிமாக்கார பாருங்க, ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்க சொல்லுவார். எனக்கே நானே ஆச்சரியப்படுவேன், என்ன ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்கிறேன்னு. நாம ஜெபிக்கணும். இன்னைக்கு நீங்கள் கேட்குறதா நல்லா கேட்கணும். பாருங்க, ஜபத்துக்கு பதில் தராமல் இருக்க மாட்டார். சங்கீதம் 119 கர்த்தர் நல்லவ. சங்கீதம் 119 148 வசனம் பாருங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த தாம்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். நான் செய்தி வச்சிருக்காங்க நமக்கு தான். சோம்பேறியே எறும்பினிடம் போய், நம்ம ஜோசப் லெக்சரர் கோப்படுவார், அவரே சொல்லுவார் பிள்ளைகளுக்கு. அவர் அங்கே லெக்சராக இருக்கிறதுனால பாருங்க, பாருங்க நீதிமொழி 6 6 7 8 சோம்பேறியே நீ எங்க போன? எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளு. எப்படி? அது எப்படி? அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி இல்லாது இருந்தும் என்ன பண்ணுது? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். அடுத்த சொல்லிட்டார், சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அதனால என்ன வரும்? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆயுதம் அணிந்தவன் எப்படி இருப்பாங்க? ஆயுதம் உடம்புல பேப்பரில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் ரைட்டாலும் போவாங்க. அந்த மாதிரி தான் எங்கே சொன்னார்? எறும்பினிடம் போகணுமா? எறும்பு எத்தனை கிலோம்மா? எத்தனை கிலோ இருக்கும்? எறும்பை பார்த்துருக்கீங்களா? நம்ம மழை நல்லா கொஞ்சம் கவனிங்க, அதில் கொண்டு போங்க உங்கள் மண்டைய மூளைய. எங்கே போகுது? எடுத்துகிட்டு போக யாருக்கு அதிகாரி இல்லை, யாராவது டீச் பண்ணுறாங்களா? எறும்பு இப்படி போன்னு அழகாக போகுது. எங்கே? அறுப்பு காலத்தில் சேர்த்து வச்சுக்குது. காலத்தை பிரயோஜனப்படுத்து. இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, சத்தியத்திலே நட. சத்தியத்துக்கு முன்னே சாட்சியாய் வைப்பார்.
வேதத்தில் உள்ள ஒரு புல் ஸ்டாப் காமா கூட மாறாது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமா ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமா மாறு. என்ன துக்கம்? எதனால துக்கம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையா? நிறைவேறாமல் போகாது, நிறைவேறும். தாமதி. ஆபிரகாம் காத்திருந்தான். சரி, செத்து பட்டு சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய தந்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இன்றைக்கு உனக்கு சொன்ன வார்த்தை கீழே விழாது. அதுக்கு இடையில தான் உன்னை வேறு பிரிக்க, உன் இருதயத்தில் ஒரு பிளவு உண்டாக, உன் இருதயத்தில் உள்ள தேவ அன்பை குறைக்க சத்துரு கிரியை சகரவனாக இருக்கிறான். அதனால தானே ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறத நன்றாக கவனிக்கணும். பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறா. மறுபடியும் அந்த 148வது வசனம், அந்த வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாம்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சேம் வேர்ட் தான், அதே வார்த்தை தான். அதுக்கப்புறம் பார்ப்பீங்கன்னா 92வது வசனத்தை பாருங்க. அதே சங்கீதம். ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. மற்ற வேதம் சொல்லுங்க. சி ஒரு பைபிள்மா. மற்ற வேதம், என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம், நிர்மலமாயிருப்போம். இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டோம். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவர் கிருபை. நீ பார்க்கவே பார்க்காத, கீழே பார்க்காத. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெக்கப்பட வெக்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே, வெட்கப்பட ஒப்பு கொடாரே. எப்போதுமே என்னாலும் நல்லா உற்சாகமா எப்போதுமே என்னாலுமே வெட்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே. மறந்து விட்டவர் ஒருபோது உன்னை அவர் மறக்க மாட்டாரே, உள்ளங்கையிலே உன்னை வரைந்து விட்டாரே, ஒருபோது உன்னை அவர் மறக்க மாட்டாரே, ஒருபோது உன்னை அவர் மறக்க மாட்டாரே, எங்க வரைந்திருக்கிற அவருடைய உள்ளங்கையில் நீ நான் மறக்க மாட்டாரே. வெட்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே, வெட்கப்பட ஒப்பு கொடாரே, உன்னை வெட்கப்பட ஒப்பு கொடாரே. ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உடைய கட்டளையை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன். என்னை ரட்சித்து உமது கட்டளைகளை ஆராய்கிறேன். ஆண்டவரை கேட்க சங்கீதம் 49க்கு வாங்க. 49ல 3வது வசனம். கோராகின் தலைப்பா பார்த்தீங்கன்னா புத்தருக்கு புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 3வது வசனம். என் வாய் நல்லா, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். உணர்ந்தவாள் அவர் சொன்ன வசனம் எப்படி நடந்தது? நடக்காம போகல. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல கவனம் வைங்க. பெரிய காரியங்களே உங்களுக்கு எனக்கு அவர் செய்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். மலைகள் விலகலாம். மலைகள்னா வாட் இஸ் த மீனிங்? மலை போல இருக்கவங்க பனி போல போயிடுவாங்களாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உன் மேலே என் மேலே வைத்திருக்க தேவ அன்பு அந்த கிருபை விலகாத தேவன், மறவாத தேவன், கைவிடாத தேவன். உன்னை என்னை நினைத்திருக்கிற பிள்ளைகள் கவனமாக கவனிங்க. ஏன்னா இது எத்தனை மாதமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை,
ஆகஸ்டா 8வது மாதமா காலையில் ஒரு பிள்ளைய நான் பார்த்தேன். அந்த பிள்ளையோட காரியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை புருஷனோடு கூடி வாழலை, பிரிஞ்சிருந்தா. அதுக்கு பிறகு இப்போ கூடி வாழ்கிறாங்க. அவன் புருஷன் கேட்குறாங்கன்னா, என் தம்பி பொண்டாட்டிக்கு சீம்பந்தம், உனக்கு நீ எங்கே இருந்த பக்கத்தில் இருந்தால் சொல்லலாம், ஒன்றும் பேசாத ஜெபம் மட்டும் பண்ண. மண்டையில் உணர்வுள்ள ஆவியை தந்திருக்காரா இல்லையா? இந்த மூளைக்கு உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவர் பதில் தருவார், அதுக்கு பதில் செய்வார், கர்த்தர் செய்வார். சங்கீதம் 55 வாங்க. எப்பெல்லாம் தியானிக்கணும்? அந்தி சந்தி மத்தியான வேளையெல்லாம் கர்த்தர் நல்லவர். 55 17வது வசனம். இதை 55 17வது வசனம். இதை அதை தலைப்பை பார்த்து நீங்கள் பார்க்கணும். பாங்க, நிகழ்வத்தின் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். ஏன்னா ஜபம் கேட்கப்படலைன்னு நினைக்காத. ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பதில் தருவார். 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்படின்னா என்ன? விசுவாசத்தோடு சொல்லும். கேட்காம இருக்க மாட்டார், கேட்பார், பதில் தருவார், அதிசயத்தை காண பண்ணுவார். ஏன்னா ஆண்டவராக கர்த்தர் அதுக்கு முன்னாக முதல் வசனம் பாருங்க. தேவனே என் ஜெபத்தை கேட்டலும் என் விண்ணப்பத்தை மறவாதேயும். ஆண்டவராக கர்த்தருக்கு மறந்திராதேயும். அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலே, யாக்கோபே இஸ்ரவேலே, இவர்களை நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்னால் நீ சொன்னார்னா என்ன அர்த்தம்? நீ அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், உன்னை ஆகாதென்று தள்ளி இருக்கலாம், ஆனா மற்றவங்க மறந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை என்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நினைத்து இருக்கிறார். நல்லா உணருங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடாது. யார் மறந்தாலும் எனக்கு நான் உண்மையிலங்க கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலை நினைக்கும் போது உலகத்தாரா இருந்தால் அப்போதே தற்கொலை பண்ணிக்கிடுவா. ஆமாங்க, என்னுடைய காரியத்தை பார்ப்பீங்கன்னா காலையில் மாலையில் ஜபத்தை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் அமுத்துக்கும் மகிமண்டாகட்டும். ஒவ்வொரு சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிக்கிடுங்க. மேலே உள்ள தலைப்பை, சத்துருவின் போராட்டத்தின் மத்தியிலே அவன் காணப்பட்ட போது கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். நான் இல்லை, ஆண்டவரை கர்த்தர் சொல்கிறா. 16வது வசனம் 55 சங்கீதம் 16. நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை நீ மனுஷனை நம்பினா நிச்சயம் கைவிடப்படுவேன். ஆனா கர்த்தரை நம்பினார், விசுவாசத்தோடு நீ ஜெபிச்சா கேட்டதையும் தருவார், கேட்க மறந்து தருவார். உன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு தெரியுமில்ல? உன்னை எப்படி பிடிச்சாரு, எங்க பிடிச்சார், எந்த சூழ்நிலை பிடிச்சாரு, எப்படி இருக்கா? மற்றவங்களை பார்க்காதீங்க. உன்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு வித்தியாசம். இந்த வித்தியாசமான அழைப்பில் அவரை மட்டும் பாரு. உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் என்ன சமாதானம்? அதுக்கு முன்னால என்ன சமாதானம்? பூரண சமாதானம். பூரண சமாதானம் எப்படி? வானத்தை பாருங்க. இப்போ நட்சத்திரம் வந்து இப்போ இதாகல, பௌர்ணமி வர நாள், இப்போ 2வது நாள் நினைக்க. பூர்ண சமாதானம் அப்படியே பிரகாசிக்கும். விசுவாச அறிக்கை இருதயத்தில் வரட்டும், பயப்படாத. அதைத்தான் தைரியப்படுத்திருக்கேன். நானே நினைப்பேன், ஒவ்வொன்றும் நிறைய காரியங்களும் சிந்திச்சு பார்ப்பேன். ஆண்டவரை கர்த்தருக்கு மகிழ்ந்தாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த வெயில் நாட்களை நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ, இந்த காலில் கீழே விழுந்து 2 மாதம் குளிக்கவே இல்லை, எப்படி இருக்கும் உடம்பு? எனக்குத்தான் தெரியும்.
ஆனாலும் ஆண்டவர் விடுவித்தார். ஏன்னா நம்ம அந்த தண்ணியை ஊற்றணும், எல்லா தண்ணியும் வெளியே போகுது இல்லை குளிக்கும்போது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாவது நம்ம சரீரத்துக்குள்ளே பாயுது இல்லை, தெரியுதா? உடம்புல தெரியுதா? வேர்க்குது, வேர் வெளியே வருது தெரியுதா? இதெல்லாம் எப்படி படைத்தாரு, என்ன தன்மையில் படைத்தாரு? சில பிள்ளைங்க நல்லா ஜுரம் இருக்கும், மாத்திரை போடுவாங்க, போட்டு பார்த்துட்டு பிள்ளை எப்படி இருக்குன்னு என்ன செய்வேன்? தொட்டு பார்ப்பியா இல்லையா? தொட்டு பார்த்தா சூடாக இருந்தால் டாக்டர்கிட்ட போவேன், கொஞ்சம் வேத்துச்சுன்னு நினச்சிவேன், ஜுரம் விட்டுது. இதுக்கெல்லாம் உணர்வு இருக்கும். ஆனால் இதை வசனத்தை மட்டும் தியானிக்க உணர்வு இருக்காது. மற்றெல்லாம் உணர்வு இருக்குங்க. ஆமாம், நல்லா சிந்திப்பாங்க. நிறைய காரியங்களை கத்த நாமத்துக்கு முட்டாகட்டும். ஏன்னா படுக்கையில் தான் படுத்து கிடந்து சிந்திப்பாங்க. சங்கீதத்தில் 63ஆம் சங்கீதம், இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். 6வது வசனம் பாருங்க. என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராத்தாமங்களில் உண்மை தியானிக்கிறேன். ராத்திரினா பகலில் நான் வந்த ஆபத்தில் நான் செத்து போய் இருப்பேன்னு நினைச்சேன், நான் சாவல. 2வது படுக்கையில் என்ன தியானிக்கிற? நீ ஜபா மட்டும் பண்ணு. பிசாசின் தந்திரங்களை அவர் அறிந்திருக்கிறார். தந்திர பிசாசு ஒன்னே மேற்கொள்ளாது. விசுவாசம் உள்ள ஜபா பின்னியாலேயே ரட்சிக்கும். ரட்சிக்குமா? ரட்சிக்காதா? ரட்சிக்கும். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்வார். உங்களை என்ன அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். ஏன்னா கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இவன் வனாந்திரத்திலே பாடினது படுக்கையின் மேல் உண்மை நினைக்கும் போது. ஏன்னா 7வது வசனம், நீர் எனக்கு துணை இருந்ததினால் சட்டையின் எழிலே களி கூறுவேன் என்ன அர்த்தம்? களி கூறுவேன் என்ன அர்த்தம்? சந்தோஷப்பட்ட அல்லேலூயா அல்லேலூயா. என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன். உற்சாகமா என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைத்த தேவனும் நீங்கதான். நீங்கதான் அப்பா, நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான், வேற யாரும் இல்ல. ஏசப்பா நீங்கதான், நீங்கதான் அப்பா, நீங்கதான், நீங்கதான் ஏசப்பா, நீங்கதான் என்னை பலப்படுத்தி காக்க தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்க தேவன் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்க தேவன் நீங்கதான். அற்பமாக எண்ணப்பட்ட என்னை ஆகதென்று தள்ளப்பட்ட என்னை, அற்பமாக எண்ணப்பட்ட என்னை ஆகதென்று தள்ளப்பட்ட என்னை தேடி வந்தீரே, என்னை தேற்றுகின்றீரே. தேடி வந்தீரே, என்னை தேற்றுகின்றீரே. என்னோடு இருந்து என்னை நடத்துகின்றீரே. என்னோடு இருந்து என்னை நடத்துகின்றீரே. என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவன் நீங்கதான். என்னை பலப்படுத்தி காக்கும் தேவன் நீங்கதான். என் கண்ணீரை துடைக்கும் தேவன் நீங்கதான். நல்லவர். ஆண்டவரை கேட்கத்தார் படுக்கையிலே. எனக்கு தூக்கம் வரல. ஒரு பிள்ளை என்னை பார்த்து கேட்டா, எனக்கு டேப்லெட் வாங்கிட்டாங்கம்மா, எனக்கு தூக்கம் வரல. டேப்லெட் போட்டால் நல்லா தூங்குவேன். ஆண்டவரோடு பேச முடியாது. எத்தனை நெருக்கம் இருக்கோ அத்தனை உண்மையில தான் பெரிய காரியங்கள் செய்வார். வியாதியில வர்ற தூக்கம் அது வேற, இது அல்ல. நீ போராடி ஜெபிச்சுப்பார். அதிகமான ரெவலேஷனை தருவார், வெளிப்படுத்தலை தருவார். அவர் இரக்கம் கிருபை வெளிப்படவும் நிலையை நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற. நிறையா ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜபன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரிவிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர்கிட்ட கேட்குறது. இந்த பிள்ளைங்க ரோட்டில் இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்க, உன் பிள்ளை யார்கிட்ட வரும்? யார்கிட்ட கேட்கும்?
யார்கிட்ட கேட்கும்? அவங்க அம்மா அப்பாட்ட தான் கேட்கும். இல்லைன்னா யார்கிட்ட கேட்கும்? வளர்க்குறவங்கள்ட்ட கேட்கும், வெளியே கேட்காது. அப்படித்தானே? அப்படித்தானே? இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு வேறு வித்தியாசமான காரியங்கள் உண்டு. அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க. பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். படுக்கையிலே தியானிக்கிறதுனாலே கத்தர் பெரிய காரியங்களில் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிறார். ஏன்னா அதனாலே என்ன உண்டாகிறது? அதே சங்கீதத்தில் 9, 10, 11 என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். பாதாளத்துக்குள்ள போவாங்க. அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். நரிகளுக்கு இரையாவார்கள். நரிகளுக்குன்னா செத்து போனா நரி தந்துணும் அந்த காலத்துல. ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிற வாய் அடக்கப்படும். எனக்கு வாயா ஐயா ஐயா ஊழியக்காரர்களே போய் பேசுறாங்க. அப்புறம் மத்துறாங்க. சொல்லாதே சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உன்னை என்னை அழைத்தவன் எப்பா உலக தோற்றம் முன்னே உன்னை என்னை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. சொல்லாதே சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, சொல்லாதே சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மை எப்பொழுதும் சொல்லிடு. உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உலக தோற்றம் முன்னமே தெரிந்து கொண்டவர். உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், உலக தோற்றம் முன்னமே தெரிந்து கொண்டவர். அவர் வார்த்தை என்று உண்மையுள்ளது, அவர் வார்த்தை என்று உண்மையுள்ளது. நீ சொல்லும் வார்த்தைய உண்மையா இருக்கட்டும், நீ சொல்லும் வார்த்தைய உண்மையா இருக்கட்டும். சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மை எப்போதும் சொல்லிடு. சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மை எப்போதும் சொல்லிடு. பொய் சொல்லும் வாய்க்கு போஜனம் இல்லை, அவர் வார்த்தையை மறைத்து சொன்னால் மன்னிப்பு இல்லை. பொய் சொல்லும் வாய்க்கு போஜனம் இல்லை, அவர் வார்த்தையை மறைத்து சொன்னால் மன்னிப்பு இல்லை. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிடு, சத்தியத்தை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிடு. நீ சத்திய தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்திடு, சத்திய தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்திடு. சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மை எப்பொழுது சொல்லிடு. சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மை எப்பொழுது சொல்லிடு. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். சொல்லாதே, நீ வாங்கினதை மறக்காத. கொடுத்ததை வாங்கினல்ல, நான் இல்லை நீ சொன்னியன்னா கர்த்தர் பார்க்குறேன். விக்கிரகங்களில் நாங்கள் கடந்த நாளில் தாமரெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 4 மணிக்கு மேலே ஆச்சு. 4-4:30 மணி இருக்கும். அப்போ பெரம்பூரில் பார்த்தா ஒரு கோயிலுக்கு முன்னால் இந்த இதை எடுத்து போட்டிருக்காங்க. அது என்ன, சுள்ளி விறகெல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கா? நெருப்பு போட்டு அந்த நெருப்பில் போட்டு பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இருக்கு. நம்ம அப்பா அப்படி இல்லை. வார்த்தை சபைக்குள்ள வருகிறவர்கள் மத்தியிலே அவர் வார்த்தை தொடுகிறது. சபைக்குள்ள வருகிற மத்தியிலே அவர் வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. சபைக்குள்ள வருகிற மத்தியிலே அவர் வார்த்தை உயிர்ப்பித்து வழங்குகிறார். அதை மட்டும் பாரு. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை தான் எனக்கு நிறையா உண்மையிலங்க. நான் கடந்த வருஷம் கூட பார்க்கல. இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர விக்கிரக ஆராதனை. ஐயோ, இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த காலத்தில் வெள்ளை வேஷ்டியை தவிர கட்ட மாட்டாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு வேஷ்டி, சிவப்பு வேஷ்டி, மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் துண்டு. இதில் எங்கே போகிறாங்க தெரியுமா? பின்வாங்கி போகிறாங்கல்ல. நல்லா தின்னுட்டு ருசிச்சுட்டு கீழே கிடக்கதை பார்க்குது, அந்த கூட்டமாக அதில் கலந்து போகுது. போகாத. உண்மை தப்பாக நினைக்காதீங்க, உள்ளதுன்னு சொல்கிறேன். எனக்கு சார் ஒரு சில பிள்ளைகளை தெரியும், சத்தியத்தை அறிந்து சாட்சியாக நின்ற பிள்ளைகள். எனக்கு சத்தியத்தை விட்டு விலகி சாட்சி இல்லாமல் மற்றவர்களுக்கு இடரலாய் நான் இருப்பேனானால் எனக்கு ஐயோ, நான் சாட்சியாக இருக்கணும். இந்த வரைக்கும் சாட்சியாக ஜீவித்தவள் இன்னும் ஆண்டவரை கத்தார் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறா. ஏன்னா அது படுக்கையில் ஆராயும் போது நான் பகல் முழுவதும் ஆண்டவரை கத்தார் வந்து என்னை எப்படி பாதுகாத்தா. நான் கடந்த நாளில் வரும்போது என்ன தம்பி வேற பாதையை போறியேன்னு, நான் பைபிள் தான் வாசிப்பேன். எப்படி நினைப்பீங்களோ தெரியாது. காலையில் 5 பாட்டு பாடுவேன், நீதிமொழிகள் 5 சங்கீதம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபாகமத்துக்கு வந்திருக்கேன். பழைய ஏற்பாடு வாசம் முடிச்சுட்டு இப்போ உபாகமத்தில் 10 அதிகாரம். புதிய ஏற்பாடு ஆட்டோவில் போகும்போது நேற்று 2 கொரிந்தியர் வாசிட்டு கர்த்தருக்கு தெசலோனிக்கர் வாசிக்கணும். அப்போ தான் வரும்போது என்னையா திடீர்னு வேறு பாதையை போகிறேன்னா பல இடத்துல ரயில் டிராஃபிக் ஆகும். அதனால என்ன, எல்லா ரோடும் கார் தான். ஒருத்தர் வீட்டில் 3-4 கார் இருந்துன்னா எங்கே கொண்டு நிறுத்துவேன்? எங்கெங்க போகும்? கொஞ்சம் பாருங்க டிராஃபிக்கு. ஆனால் ஆண்டவருக்குள்ளே எப்படி ஜீவிக்கிறோம்? உன்னை பார்க்கும்போதே பிசாசு பயப்படணும். உன்னை பார்க்கும்போதே பல்லாதவர்கள் வாயை அடைக்கணும். நானும் இந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், தப்பா பண்ணுப்பில, சும்மா பார்த்துட்டு நோயின்னு பேசாத, மண்டையில் ஒரு கொட்டு கொட்டிடுவேன். ஏன்? கோபத்தில் இல்லை, அன்பினால் கடைந்து கொள்ளுகிறது. நீ நல்லா இருக்கணும். உன் பிள்ளை சந்தோஷமா இருந்தா தானே நீ சந்தோஷமா இருப்ப. எஸ் ஆனோ? எஸ். அதனால ஆண்டவர் சொல்கிற காரியம். இன்னொரு காரியத்தை பார்க்கணும்னா சங்கீதம் 104 5வது வசனம். 105 104 34வது வசனம் பாருங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும் என்று இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியில் இருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இனி இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. நல்லா தானே இருக்காங்கன்னு பார்க்காத. ஒன்னா அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு குத்தும். நான் எப்படியெல்லாம் செய்கிறேன், எங்கெல்லாம் போகிறேன், இவ கல் தூணு மாதிரி இருக்காளே, நல்லா தானே இருக்காளே நினைப்பார்களா இல்லையா? உண்டா இல்லையாம்மா? உண்டா இல்லையா? நம்மளாம் அப்படித்தான். நான் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறத கவனிங்க. கர்த்தர் மட்டும் பாருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் தான். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 30வது வசனம். சங்கீதம்லாம் நல்லா வாசிங்க. 30வது வசனம். நீர் உம்முடைய ஆவி அனுப்பும்போது ஆவிகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமி ரூபத்தை புதிதாக்குறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரிகளில் மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது ஆதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். அவர் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ள அளவின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். பாவிகள் பூமியில் இருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இராமல் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியால் இல்லையா? நீ நல்லா ஜெபம் பண்ணு. பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம். கேட்கலன்னா ஜெபம் பண்ணு. உண்டா இல்லையா? கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார்.
அதிசயத்தை காணப்படுகிற தெய்வம். சரி, அப்படியே வாங்க. சங்கீதத்தை தான் தியானிக்கணும். நான் வேற அதை தருவாங்க, இதை தருவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நீ பார்த்தா இதை தியானிச்சு பாரு. கவலை தியானிக்காத. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்துடும். நான் வேதத்தை வாசிக்கும் போதே அப்படித்தான் எடுப்பேன். வாசிக்கும்போது நல்ல ஏசு ரத்தம் ஜெயன்னு சொல்லுவார், 100 தரையா சொல்லுவேன். சொல்லிட்டு ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்துடணும். இருதயத்துக்கு கண்ணு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கண்ணு இருக்கு. இருதயத்தின் கண்களை திறந்துடணும். நம்ம வாசிக்கணும். பெரிய காரியங்கள் கத்தராக்கி தேவன் செய்வார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். நான் என்னன்னா, நான் அவரை தியானிக்கும் தியானம் இதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறா. அடுத்தபடியா பாருங்க, சங்கீதம் 105 2வது வசனம். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்? அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தேனித்து பேசுங்கள். நான் இப்படி இந்த சாட்சி சொன்னாங்க. ஆண்டவரை கர்த்தர் என்னை கைவிடலாம். கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை என்னை மறக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகி போக மாட்டார். நல்ல வேதத்தை வாசிங்க. இது புல் ஸ்டாப் காமா கூட வழியாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு வார்த்தை கூட கிழவலாது. நல்ல தேவனை மட்டும் பாருங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் செய்வார். அவர் இரக்கம் பெரிது. அவர் அதிசயங்களை பேசுவேன். அதிசயம் செய்தாரா இல்லையா? சொல்லுங்க, செஞ்சாரா இல்லையா? உண்டா இல்லையா? அவர் நாமமே அதிசயமானவர். அதிசயங்களை இப்போ என் வாழ்க்கையிலலாம் அவர் அதிசயம் செய்திருக்காரு. நான் ஒரு காலம் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. நான் இப்போ அப்படி இல்லை. அவர் வசன வார்த்தை. வா இங்கே, உனக்கு அங்கே என்ன வேலை? அவர் கொடுத்த வேலை. வேலையில் என் மேலே எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னா ஏன் பொறாமப்படுறாங்க? வேலை ஒழுங்காக செஞ்சால் பொறாமப்படுவாங்க. ஒழுங்காக செய்யல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம ஜெபிக்கிறோமே உயர் அதிகாரிகள் பொறாமைனால. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறான். அடுத்தது பாருங்க, சங்கீதத்துக்கு வாங்க. நான் 2 வசனம் மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 119. பதினஞ்சு 16. என்னவா? முதல்ல கட்டளைகளை தியானித்து மற்ற வழிகளை கை கொள்கிறேன். மற்ற பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். மற்ற வசனத்தை மறவேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன். யார் உன்னை மறந்தாலும் உன்னை மறவேன். எனக்கு நிறையா இருக்கு. அதெல்லாம் விட்டுடுங்க. அதை மனசில் வச்சிங்கன்னா, வேறு காரியத்தை வச்சிங்கன்னா இது ஏறாது. முதல்ல பாருங்க, முதல் வசனம் சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சும்மா இல்லைங்க, இந்த ஒவ்வொரு வசனமும் விலையேறப்பட்டது. பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம். பணத்தினாலே பரலோகம் சேருவாயோ? ஊசியின் காதிலே யோசனை பண்ணி பாருங்க. ஒட்டகம் நுழையுமா? ஊசி காது எவ்வளோ பெருசு, ஒட்டகம் எவ்வளோ பெருசு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் புகுவதில்லை. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தருவார். உன் சத்துருக்கள் மத்தியில் உயர்த்துவார். உன் பகைவர் மத்தியில் உயர்த்துவார். பாழாக்கிற பொல்லாத சத்துருக்கள் மத்தியிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முன்னை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். சோர்ந்து மட்டும் போகக்கூடாது. சோர்ந்து பணம் ஜெபிக்க முடியாது. அதுக்கு தான் உற்சாகமான ஆவியை தந்தார். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதே சங்கீதத்தில் 23, 24 வாங்க. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். யாரு பிரபுக்கள்? அடியனும்
முத பிரமாணங்களே தியானிக்கிறேன். பேசுறாங்க, பேசட்டும். அதை பத்தி டோன்ட் வரி, கவலைப்படாத. ஆனா கணக்கு கொடுக்கணும், திரும்ப இருக்கு. யாரையும் சொல்லாத. நான் என் மருமக விஜயோட காரியம், அவளும் காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்துக்கிறேன். லெக்சராக இருந்து இருக்கிறதுனால காலேஜில் ரொம்ப பிரச்சனை. கிறிஸ்தவளே அதில் எழும்புறா, ஒரு சாட்சி இல்லாத கிறிஸ்தவா. ஆனால் சொல்லுவேன், நீ கவலைப்படாதம்மா, ஜெபம் பண்ண. நான் கேட்பேன், என்னம்மா ஏதாவது நல்லா இருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேபி, அப்படியே பிரச்சனை இருந்தாலும் ஜேபி ஜபத்துக்கு பதில் தருவா, உண்டா இல்லையா? ஆமாம். பிரபுக்களும் உட்காந்து எனக்கு விரோதமாக பேசிக்கொள்ளுகிறார்கள். பட் அடியனும் இந்த பிரமாணங்கள், கர்த்தர் உன்னை என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியங்கள் கர்த்தராக தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியா பாருங்க, கர்த்தர் நல்ல 24 சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமா இருக்கிறது. சாட்சிகள் உன்னை எப்படி கொண்டு வந்தார்? ருக்கு விடுதலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவால தான் இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. அந்த சீலா பிரிஸ்கிலா பாட்டி அப்படித்தானம்மா? ஆமா. இந்து குடும்பம். நிறைய பிள்ளை நம்ம அடிமைகள் மூலம் பிராமின்ல இருந்து முஸ்லீம் வரைக்கும் ரசிக்கப்பட்டிருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா அங்கங்க சபைகள்ல இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆண்டவருக்குள்ள இருக்காங்க. நீ எங்க இருக்க? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உன்னை என்னை சூழ்ந்து கொண்டு இருக்க. பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்திருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு வா. ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை கீழே விழாது, தாமதித்தாலும் காத்திரு. 78வது வசனம். பயந்து முதல் சாட்சிகளை அறிந்திருக்கிறவள் என்ன? 78. அகங்காரிகள் என்னை பொய்களால் கெடுக்க பார்த்தபடியால் வெக்கப்பட்டு போவர்களாக நானும் மற்ற கட்டளையை. அகங்காரிகள் திமிரு பிடிச்சவள்க பார்த்திருக்கீங்களா? உண்டா இல்லையா? என்னம்மா தங்கம், உன்னதான் பார்த்தியா? அகங்காரிகள். நமக்கு அகங்காரெல்லாம் வரக்கூடாது. நம்ம தாழ்மை தெரிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு அடிமை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் உனக்கு ஆயத்தம் செய்வார். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அகங்காரிகள் அதுக்கும்படி நீர் பாருங்க. 75 கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்று அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கும் உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உடைய வேதம், உடைய வேதம், உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? இல்லையா? கொஞ்சம் தான் இருக்குன்னு கூட வரலங்கிறீங்களா? ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அகங்காரிகள் என்ன பொய்களால் கெடுக்க பார்த்தபடியா வெக்கப்பட்டு போவார்களாக. நான் உமது கட்டளை தியானிக்கிறேன். நிச்சயம் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், நானா இருந்தாலும் நானே நிர்மலமாக்கப்படுவேன். ஆண்டவரை கர்த்தர் பரிதாபத்தோடு பார்க்கிற நம்ம ஆண்டவருடைய கண்கள் பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். ஏன்னா ஆண்டவர் அடுத்த பாருங்க என்ன சொல்றாருன்னா, 97வது வசனம், ஞானம் பெருகும், ஞானம் பெருகும். அது வேதம் என் மனமகிழ்ச்சி ஆயிராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். அப்படியே வாங்க, நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கன் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்திக் கொண்டு இருக்கிறேன். வேதத்தில் உள்ளதை நல்ல சங்கீதக்காரன் தாவி சவுல் எல்லாம் பாருங்க. சவுல் கொண்டது 1000, தாவி கொண்டது 10000. பொம்பளை பாடின உடனே இந்த ஆம்பளைக்கு வந்துச்சு. ஆவதும் பொண்ணால, அழிவதும் பொண்ணால. என்ன செஞ்சான்?
அநேக காரியங்கள் நீதிமொழிகளாக சாலமோன்னு பார்க்குறோம். 1000 பொண்டாட்டியும் எவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு. நீதிமொழிகளாக வாசிக்கிறோம். அது வாசிக்கணும். ஏன்னா அந்த ஞானம் வெளிப்படுகிறது. பொல்லாத உலகம், வஞ்சிக்கிற உலகம் அதிகமாக இந்த நாளில் டிவி காரியம். 2வது ஒன்று என்னம்மா தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன். செல்போனுங்க, செல்ல 24 மணி நேரம் செல்லு. அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, மற்றது வேண்டாம். இல்லைன்னா பயப்படாது. கத்தரை மட்டும் பாரு. அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் அதிசயத்தை காண பண்ணுவார். 99ஆம் வசனம், அதில் இப்படிய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியா எனக்கு எனக்கு போதிக்கிறவர்கள் யாரிலும் சொல்லு. வாசி அந்த வசனம், நல்ல வசனம் வாசி. லதா இவரு வாசி சத்தமா. கத்த நல்லவர், கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை கத்தர் 97 வாசிக்க சொன்னேன். நீர் உம்முடைய கற்பனைகள் முத வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அதுக்கு எனக்கு தியானம். 97 பார்த்தீங்கல்ல. ஆண்டவரை கத்த 99 உடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு எனக்கு இப்போ நம்ம ஐயா இருக்காரு, நம்ம ஜோசு ஐயா லெக்சரர் தான். அவர்கிட்ட படிச்சுட்டு போகிற பிள்ளைகள் இன்னும் கூடுதல் படித்தா எப்படி இருக்கும்? பயந்து தானே இருப்பாங்க. அதனால் அதற்கு அவர்களால் அவருக்கு பெருமை. கடந்த நாளில் ஒரு பிள்ளை வந்தா, கத்த நல்ல மூலக்கடையிலேருந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்திருப்பாங்க வெள்ளிக்கிழமை கூட்டத்தில். அதில் பார்த்தா எங்கள் பாப்பாவுக்கு அவள் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளுடைய ஸ்டூடெண்ட் மாம் அவோயும் மாம் அவள் சொன்ன நல்லா இருக்கிறேன்னு. அப்போ தான் கேட்டேன், கத்த நிலுவ ஏன்னா நம்ம ஆண்டவருடைய நாமம் அப்பா மைண்டப்பட்டாலும் ஆகாதென்று தள்ளப்பட்டாலும் ஆண்டவரை கத்தார் உன்னை உயிர்த்த நினைக்கிறாரா இல்லையா? உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்தாரு. கத்தா நல்லவர். 99ஆவது சங்கீதத்து வசனம், உடைய சாட்சிகள் எனக்கு தியானமாக இருக்கிறபடியா எனக்கு போதித்தவர்கள் யாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக பார்ப்பீங்கன்னா மல்கியாவுக்கு வாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம். இன்னும் பானு பைபிளையே திறக்கிறது இல்லை. தூக்கம் வருதா? ஹலோ அம்மா வாசி, எல்லாரும் ஓப்பன் ஒரு பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? கரெக்டா நல்லா பாருங்க. 16ஆவது வசனம், 15 மேலே பாருங்க. 14 கூட தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதினால் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்த நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் தடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பறித்து பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அவங்க கெட்டவளாக இருந்தாலும் நல்லவங்களா இருக்கீங்களே சொல்கிறீங்கள. அவள் சாவலியே செத்தா தெரியுமேனே, அவள் உயிரோடு இருந்து என்னென்னு அனுபவிக்கிறாங்க ஆண்டவருக்கும் அவளுக்கு தான் தெரியும். அடுத்தது பாருங்க 16, கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு பயந்து. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் 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 கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகப்படுத்தும் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அடுத்தது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். மற்றவங்களை இல்லை, உங்களை என்னை குறித்து சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருடைய
அவருக்கு ஊழியே செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம். என்ன ஊழியம்? நாங்களும் ஊழியத்தில் இருக்கிறோம், நீங்களும் ஊழியத்தில் இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் ஜெபிக்கிறீங்களா இல்லையா? ஒருவருக்கா ஜெபிப்போமா இல்லையா? மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறோமா இல்லையா? உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஜெபிக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். என்ன பேசுகிற, என்ன சொல்கிற, கேட்பாரா இல்லையா? அதிசயத்தை காண பண்ணுவா. காண்கிற தேவன் உன்னை என்னை காண்கிற கைவிடாதவராக இருக்கிறார். பிடிப்போமா? அப்பாமா எண்ணப்பட்டே நான சட்டையும் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பிரிஸ்கில்லாவுக்காக நல்லா ஜெபிக்கணும். ஐயா சாலமன் ஐயாவுடைய டாட்டம் கடந்த நாளில் விவாகத்தில் நம்ம விசுவாசம் ஒய்ஃபோடைய இது நம்ம விதி கொண்டு காட்டினான். ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல சாட்சி உள்ள பிள்ளை. அந்த பையனும் அப்படி ஆண்டவரை கர்த்தர் இணைத்ததை ஒரு சாட்சியாக வைக்கணும். நல்லா ஜெபிங்க, உங்கள் ஜெபத்தில் தாங்கணும். ஏன்னா நான் காலையில் போய் 2 தடவை ஜெபிச்சிட்டேன். காலையில் ஒரு தடவை போனேன், அதுக்கு பிறகு அவள் அக்கா சொன்னேன், இல்லைம்மா வர மாட்டாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க, வந்து ஜெபிங்க. கரெக்டாக அந்த முதல்ல வேற ஒரு டிரைவராக இருந்தால் ஏதாவது சொல்லிவிடுவான். இந்த அந்தோனியாக இருக்கனால கரெக்டாக 4:30 கரெக்டாக கத்த நிலவ பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாருக்கும் ஜெபிங்க. விவாகமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும். ஒரு பையன் என்கிட்ட வந்து முழங்கால் போட்டான், இதான் தேவ சித்தானு. ஒன்று சொன்னேன், எந்திரிச்சு போயிடுன்னு. தேவ சித்தானா ஓயார் கம்மியோ கோ அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா தேவ சித்தானா நான் அது ஓடி போயிடுச்சு. வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணான். கர்த்தரை மட்டும் பாருங்க, வேதத்தை கேட்குறீங்க, தியானிங்க, அந்நிய எண்ணங்களை தியானிங்க. அதுங்க ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. உங்கள் அம்மா கெட்டு போக நினைக்க மாட்டான், உங்கள் அப்பா கெட்டு போக நினைக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறவராக இருக்கிறார், உயிர் உள்ளவராக இருக்கிறார், உணர்த்துகிறவராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் எழும்பி நிற்போமா? அப்பாமா எண்ணப்பட்டே நான் ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானேன். என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார், உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார், இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்தார், உள்ளங்கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்தார், உள்ளங்கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார், இருக்கிறார் என்னோடு. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன் இருக்கிறார், இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டேன் நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். பாடுகள் நிறைந்த என்னை பரியாசம்
பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். உணர்ந்து பாடுகள் பாடு. நிறைந்த என்னை பரியாசம் செய்தார்கள். ஆமென். பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். தூக்கி எடுத்த தேவனே துக்கத்தை துக்கம், மாற்றினார். உன் துக்கம் தூரமல்ல சந்தோஷமாய் நான் உனக்கு சமீபம் என்றார். பேசுகிறோம். தூக்கி எடுத்த தேவனே துக்கத்தை மாற்றினார். தூரமல்ல நான் உனக்கு சமீபம் என்றார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டே நான் அசட்டையும் செய்யப்பட்டே. வேதனையில் கிடந்த என்னை வெடிக்க பார்த்தார்கள். வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். வேதனையில் கிடந்த என்னை வெடிக்க பார்த்தார்கள். வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார். வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார். வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டேன் நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே நான். ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானே. என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கர்த்தர் பாடுகள் நிறைந்த என்னை பார்த்து பரிகாசம் பண்ணினார். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து கம்மனா வா. பாடுகள் நிறைந்த உன்னை என்னை, சிறுமைப்பட்ட உன்னை என்னை விசுவாசம் தந்த தேவன் வேத வசனத்தை கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா பலப்படுத்தி பெரிய காரியங்கள் செய்த தேவன் சொல்லுகிறார். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார். வேதம் வசனம் கொண்டு என்னை என்னை தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. பெரிய காரியங்கள் கர்த்தர் உனக்கு செய்கிறார். மே ஆக்கத்துறவா. நீ மீட்கப்பட்ட உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனோடு பேசுகிறான். உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வேன். தேவராய் வெளிப்படும். தாயின் கருவில உருவாகும் உன்னை தெரிந்து கொண்ட அன்பு வெளிப்படும். நீ வெக்கப்படுவாயோ? வெக்கப்பட ஒப்பு கொடுப்பதில் வேறு நீங்கி சுகமார். உன் வீட்டார் சபித்த சபிப்பை இதயத்தில் வைக்காதே. உன்னை நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன். உன் பிள்ளைகள் நன்மை பெரிதாக இருக்கும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறான். வருகிற நாட்களை நிக்கலா திருவா. மழையினால அழிவு மட்டுமில்லை, அரசியல் காரியங்களில் கூட அசிங்க அருவருப்பான காரியத்தை நிமித்தம் அழிவான காரியங்கள் உண்டாகும். நிலநடுக்கங்கள் நீ ஆக்கத்துறவா. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் பிள்ளைகள் காரியத்தில் கவனம். வாலிப பிள்ளைகள் மத்தியிலே பெற்றோர்கள் கவனம் ஆலோசனை கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தரை நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இது வேளையிலும் ஒரே ஒரு ஜெபம். அருமையான மகள் பிரிசில்லா தம்பி ஜஸ்டின் முன்னாடி வாங்கம்மா. ஜஸ்டின் மகள் பிரிசில்லா கடந்த 7ஆம் தேதி பிள்ளைகளுடைய திருமணம் அவர்களுடைய ஜஸ்டினுடைய சபையிலே நடந்தது. நாட்டிலே கத்த மகிமைப்பட்டார். நாளிலே பிள்ளைகளை கத்த ஆஸ்வதிக்கும்படியாய் நாம் ஒருமனப்பட்டு நாம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறையா. தேவன் இணைத்த இணைப்பு உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு இருந்து சங்கீதம் 128 ஆஸ்வாதங்களுக்குள்ளாய் மேன்மையானவர்களை சுதந்திரித்து கொள்ள தகப்பனை உபாகம் 28 ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று மகிழ பிள்ளைகள் ஒவ்வொரு காலங்களிலும் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து எல்லா காரியங்களிலும்
மேன்மையானவைகளை கண்டுகொள்ளும்படியாய், மேன்மையானவைகளை பெற்று மகிழும்படியாய் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இரு வீட்டாரை ஆஸ்வதிங்க. இரு பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய கரம் மாண்டிய வேலையிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே, உங்களுடைய வேலையிலும் கத்தாவே, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கத்தாவே, சகல காரியத்திலும் பிள்ளைகளை மேன்மையாக வைப்பீராக, உயர்த்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. மென்மேலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகம் பாக்கியவதியாக இருக்க கர்த்தருடைய தயவும் கிருபையும் கர்த்தாவே, நீதிமொழிகள் 31 காணப்படக்கூடிய குணசாலியான ஸ்திரீயாக இருக்க கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. அதுபோலவே மகனும் கர்த்தாவே யாக்கோபை குணசாலியும் கூடாரவாசியாக இருந்தது போல கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் கர்த்த மகனை ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சம். தேங்க்யூமா. நாம் ஒருமித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தியானிக்கக்கூடிய தியானம் நமக்கு எப்பொழுதுமே இனிமையாக இருக்க நம் நடுவிலே கர்த்தருடைய ஆவியான வெளிப்பட்டபடி அவளத்தின் ஆழத்தில் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை தியானிக்கவும் உம்முடைய வார்த்தையின் அன்பை நேசத்தை நன்றாய் உணர்ந்து கர்த்தாவே உம்மை இன்னும் கிட்டி சேரவும் கர்த்தருடைய ஆவியான பேசின வார்த்தைகளை பிள்ளைகள் இருதயத்தில் வைத்து தியானித்து ஒவ்வொரு காலங்களிலும் ஜெயமான பாதையிலே நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தகப்பனை எதனாலும் கூடி சேர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசின கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, குடும்பங்களை ஆஸ்வதிங்க, ஊழியங்களை ஆஸ்வதிங்க. கர்த்தாவே வருகிற 15ஆம் தேதி பிள்ளைகள் மறவாத ஒன்று கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உற்சாகத்தோடு கூட பங்கு பெறவும், சேஷித்த பாடல்களை பாடி மகிழவும், கர்த்தாவே சேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நாளின் ஊழியத்தை நடத்துங்க, ஆஸ்வதி. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதா, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரிந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.